கண்டியின் கடைசி தமிழ் மன்னனின் நினைவு நாள் விழா. இலங்கையின் கண்டியை கடைசியாக ஆட்சி செய்த கண்ணுசாமி நாயக்கர் என்ற ஸ்ரீ விக்ரம ராஜசிங்காவின் 187வது நினைவு நாள் விழா கடந்த ஜனவரி 30 வேலூரில் நடைபெற்றது. வேலூர் பாலாற்றங்கரையில் புது பேருந்து நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ள கண்டி மன்னனின் நினைவு இல்லமான முத்து மண்டபத்தில் இந்த பிரம்மாண்ட நினைவு நாள் குரு பூஜை விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வின் ஆரம்பத்தில் மன்னரின் வாரிசு செல்லியம்மன் ஆலயத்தில் வழிபாட்டில் ஈடுபட்ட பின் குதிரையில் ஏற்றப்பட்டு மேளதாளங்கள் முழங்க முத்து மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டார். மன்னரின் நினைவிடத்தில் நடைபெற்ற பூஜையின் போது இலங்கையின் கிரிவெசிபுர படத்தின் இயக்குனர் தேவிந்த கோங்காவுக்கு வெண்கலத்தில் ஆன வீரவாள் பரிசாக வழங்கப்பட்டது. கிரிவெசிபுர படத்தை தயாரித்த பெஸ்ட் லைஃப் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் சிறந்த அமரசிங்க, நடிகர் புப்புத்து சத்துரங்க, நடிகை நிரஞ்சினி சண்முகராஜா, நடிகர் புத்திக்கு லொக்கு கெட்டியா, பாடலாசிரியர் அஸ்மின் உள்ளிட்டோருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. கிரிவெசிபுர திரைப்படத்தை கண்டி மன்னர் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கா மற்றும் அவரின் மனைவியான வெங்கட்ட ரங்கம்மாள் ஆகியோருக்கு சமர்ப்பணம் செய்வதாக குறிப்பிடும் நினைவு பரிசை மன்னரின் குடும்பத்தினருக்கு படக்குழுவினர் வழங்கினார்கள். The first ever Tamil actor to win the Best Award. So we did this with a lot of dedication just on behalf of Sri Vikrama Rajasinga, and we are very happy today here to represent Sri Lanka, to represent the Sri Lankan cinema, to bring out a new novel historical background about Sri Vikrama Rajasinga. இதேவேளை கிரிவெசிபுர படத்தின் சிறப்பு முன்னோட்ட காட்சி வேலூர் மங்கள் மகாலில் திரையிடப்பட்டது. தெரிவிக்கும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். அது மட்டுமல்ல, இந்த திரைப்படத்துக்கு பின்னால் இந்த மன்னனுடைய வரலாறு உலகமெங்கும் மிக உறுதியாக ஆணித்தரமாக பதியப்படும் என்று நாம் நினைக்கிறோம். கூட ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் மன்னரை பத்தி தெரியாத எத்தனையோ விஷயங்களை இந்த திரைப்படத்தில் எங்களுடைய இயக்குனர் அவர்கள் காட்டியிருக்காரு. அதனால இலங்கை கண்டியில், அதாவது ஸ்ரீ விக்ரமசிங்க ராஜசிங்கன் ஆண்ட கண்டி ராஜ்யத்துல பிறந்த பெண்ணாவும் ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு தமிழ் பெண்ணாவும் நான் இதை கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த படத்தை நிச்சயமா உலகளாவிய ரீதியில அனைத்து தமிழ் மக்களும் பார்க்கணும். எங்களுடைய தமிழ் மன்னனின் வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டி மன்னரின் வரலாற்று பக்கங்களின் உண்மைகளை உலகுக்கு சொல்ல வரும் கிரிவெசிபுர என்ற மலைவாழ் மக்களின் ராஜ்யம் விரைவில் இலங்கையில் திரையிடப்பட உள்ளது.